எப்படி இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்து இந்த பூலோகம் எங்கும் நிலைத்திருக்கின்றோம், எல்லா ஊர்களிலும் கருப்பசாமியாக வைத்திருக்கிறோம் என்பதை விளக்கமாக எடுத்துச் சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் சிவபெருமானாகப்பட்டவர் நம்மை நோக்கி யாரோடு தவம் இருந்தாலும் அவன் என்ன வரம் கேட்டாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவன் பார்க்கறதே இல்லை. காளிதாசுகிட்ட பெட்டியை கொடுத்தா தான் வாசிப்பார். ஆமா. மிருதங்கத்தை கொடுத்தா வாசிப்பாரா? தெரியாது. குண்டராஜிக்கிட்ட மிருதங்கத்தை கொடுத்தா தான் வாசிப்பார். ஆமா. அவர்கிட்ட பெட்டியை தூக்கி கொடுத்து வாசிக்கலாம் தெரியுமா? வாசிச்சாலும் வாசிப்பார். சொல்ல முடியாது. அது மாதிரி பொண்ணையாவை கருவச்சாயம் போடுனா போடுவேன், பெட்டியில உட்கார வரணுமா? ஐயோ தெரியாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அதனால அவர் எப்படிப்பட்டவன், அவன் என்ன கேட்கிறான், ஆமா, அவனை அறிந்து அந்த வளத்தை கொடுக்க மாட்டான் சொல்லுவான். கண்டிப்பா யாரு எதை கேட்டாலும் சரி, நீ கேட்கிறீல்ல, என்னை நோக்கி கடுமையா தவம் பண்ணிட்டேன், ஆமா, நீ கேட்டதை வாங்கிட்டு போன கொடுத்துறது வழக்கம். குளத்துக்க அப்படின்னு வரம் கொடுக்கறது வழக்கம். சரி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொடுத்தாரு இல்ல, அந்த வரத்தை திரும்பி வாங்க தெரியாதவர். தெரியாது. கொடுத்தது அவ்வளவுதான். இந்த பெட்டி இந்த ஆறு காலையிலே ஒன்றாவது இந்த மருந்துக்கு ரெட்டி வட்டிக்கிறது கொடுத்துட்டாரு வச்சுக்க, அப்புறம் அவர் திரும்பி வாங்க முடியாது. பெற்றவர்களுக்கு அவரை அவ்வளவுதான். வெறுமையில போய் வேற வேலைக்கு போக மாட்டீங்க. ஆமா. கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி அது எங்க அக்கா கூட ஒண்ணு சொல்லாது. இன்னொரு அக்கா பேர் புது கம்பெனி எடுத்துக்கிறது, 5 பிரச்சனை வந்துடும். அதனால கொடுத்ததை வாங்க தெரியாது சிவபெருமானுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரகுலத்தை சேர்ந்த ஒருவன் ஒரு வனாந்தரமான காட்டு பகுதிக்கு போய் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்றாரு. அவருடைய தவத்தை நினைச்சு சிவபெருமான அங்க காட்சி கொடுக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு யோசிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. இல்ல அத்தா, உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டாரேன் அப்படின்னாரு. ஆமா. அவன் என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா? என்ன கேட்டான்? விடமுட்டி நல்லா இருக்கணும், எனக்கு சொத்து சோழர் வீடு வாசல் வேணும், அப்படி கேட்கல. அதெல்லாம் கேட்கல. அவன் என்ன வரம் கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? யார் தலையில கை வச்சாலும் சரி, நான் தலையில கை வச்சா அவன் நெருப்பா பத்தி எழுதி சாம்பலா போறோம். ஐயோ, அந்த சக்தி அப்ப தீக்குச்சி. கை என்ன? தீக்குச்சி மாதிரி. நான் யார் தலையில கை வச்சாலும் அங்கனே நெருப்பு பிடிச்சி எரியணும். அந்த சக்தி என்னுடைய கரங்களுக்கு கொடுக்க வேண்டும் இறைவா என்று வரம் கேட்டான். அதை எதுக்காக கேட்கிறேன்னு இவர் யோசிக்க வேண்டும். சிவபெருமான் இல்லையா? யோசிக்கணும். நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டு போ, நீ யாரு தலையில கை வச்சாலும் நெருப்பா பத்தி எரியலாம் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டாரு. சிவபெருமான் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த பத்மாசுரன் தவம் இருந்தா இல்லையா, அது ஒரு மலைப்பகுதி. சரிங்க. மலைப்பகுதியில மக்கள் நடமாட்டம் இருக்குமா? இருக்காது. மக்கள் நடமாட்டமே நிறைய தான் இருக்கும். சாமி, நீங்க வரத்தை கொடுத்துட்டீங்க. ஆமா. இங்க யாராவது மக்கள் இருந்தா, ஒரு மனிதன் இருந்தா, அவன் தலையில கை வச்சு பார்த்து அந்த வரம் பலிக்குதா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். சோதிச்சு பார்த்துருவான். ஆமா. ஆனா மனிதர்கள் நடமாட்டமே இல்ல. ஒருவேளை நீ கொடுத்த வரம் பலிக்கலன்னா மறுபடியும் ஒன்றை நோக்கி பல வருடங்கள் கவனம் இருக்கணும். 5000 கவனம் இருக்கணும். அதனால வேற யார் தலையிலையும் கை வச்சு பார்க்கறதுக்கு இங்க ஆளுகளே இல்ல. அப்ப வேற வழி இல்ல, நீங்க தான் முன்னாடி நினைக்கிறீங்க. உங்க வழியில கை வச்சு பாக்குறேன்னு வரம் கொடுத்த சிவபெருமானுடைய தலையிலே கை வைக்க ஆரம்பித்து விட்டான். சரி, முதல்ல சொன்னேன் இல்லையா, இவருக்கு வரத்தை கொடுக்கத்தான் தெரியும். ஆமா. திரும்பி வாங்குறதுக்கு எப்படின்னு தெரியாது. இவர் என்ன பண்றாரு? வாங்க தெரியாது. அதனால இவன் தலையில ஒருவேளை கை வச்சானா நம்மளே நெருப்பா பத்தி எரிஞ்சிருவோமே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன் பயந்துட்டு இவர் ஓடுறான். பத்மாசுரன் விடவே இல்லை. சரி, நீ எங்க ஓடாலும் சரி, உன் தலையில நான் கை வைக்காம விட மாட்டேன்னு துரத்துறான். அந்த மரத்தை இவன் அவர்கிட்ட இருந்தே வாங்கிட்டு அவரையே துரத்துறான். ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சரிங்க. இவன் பின்னால துரத்திக்கிட்டே இருக்கிறான். விரட்டிக்கிட்டே போறான். ஆமா. விடவே மாட்டேன். சரி, ஒரு தலையில கை வைக்காம விட மாட்டேங்கிறான். அப்ப மகாவிஷ்ணு பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுல அவர் ரொம்ப விவரமான ஆள் இல்லையா? ஆமா. பாத்துக்கிட்டே இருந்தாரு. மச்சனை நல்ல வகையா மாட்டிக்கிட்டான். ஓடுறாரு. ஆமா. வேற வழி இல்ல. ஆமா. எப்படியாவது அவரை காப்பாற்றணும், நம்மளாவது காப்பாற்றணும். கண்டிப்பா. அப்படின்னு மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, என்ன செய்யறாரு? தன்னுடைய ரூபத்தை மோகினி ரூபமாக எடுத்து, அதாவது பெண் ரூபமா மாற்றார். கிருஷ்ண மோகினியாக தன்னுடைய ரூபத்தை பெண் ரூபமாக மாற்றி, கிருஷ்ண மோகினா அளவு கடந்த அழகுடையவர், திலோத்தமை. ஆமா. கிருஷ்ண மோகினியாக மாற்றி அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற சிவபெருமானை விட்டுட்டு இந்த பின்னால விரட்டிக்கிட்டு போறான் பாரு பத்மாசுரன். ஆமா. அவனுக்கு முன்னால போய் நிற்கிறாரு. அப்படி நின்னார் இல்ல, பார்த்தான் பத்மாசுரன். ஆமா. எல்லாத்தையும் மறந்துட்டான். ஓடுறது சிவபெருமான வரதையும் மறந்துட்டான். வாங்கின வரம்
உலகத்தையும் மறந்துட்டான். அடம் முக்காமக்க இப்படி ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறாரே, உலகத்துல இப்படி ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு அந்த பைய போறேன் நினைச்சு கூட அந்த பொருளை பிள்ளைகிட்டேன். கிட்டத்துல போய் நீ ரொம்ப நல்லா இருக்க, அழகா இருக்க, இப்ப எல்லாம் விளக்கமா தேடி வந்துடுறான். ஐயோ, அப்ப அவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, ஆமா நான் அழகாத்தான் இருக்கேன், ஆமா உன்னை நான் அடைய வேண்டும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறேன். நேரடியாக என்னை நீ அடைய வேண்டும் என்றால் எங்காவது போய் குளிச்சுட்டு வா. அப்படி ஓட்டோட்டமா ஒழியாததுல வேர்த்து ஊத்தி போய் வர்ற ஒரு வாடை அடிக்குது, எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வாப்பா, நான் உன்னை ஏற்றுக்கிறப்பா அப்படின்னு கிருஷ்ணமோகனி சொல்லுது. சரி, இவன் உடனே சிவபெருமான விட்டுட்டான். சரி, தண்ணியை தேடி ஓட ஆரம்பிச்சான் குளிப்பதற்கு. ஆமா, ஆனா மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் இந்த ஊழல் எங்கும் அவன் கண்ணுக்கு தண்ணீரே தெரியாமல் மறைத்து விட்டான். அப்படி சொல்லுங்க. அப்படி மறைச்சா இப்படி சுத்தி பார்த்துட்டு சரி தண்ணியே கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, இப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். வரும்பொழுது ஒரு மாட்டு தளத்தில் சரி சிறிய தண்ணீர் இருக்கிறது. ஆமா, அது உண்மையிலே தண்ணீர் இல்ல, மாட்டினுடைய சிறுநீர். ஆமா, அந்த மாட்டு தளத்துல இருக்குது. அதை பார்த்துட்டு மீண்டும் மோகினி இடத்தில் வருகிறார். சரி, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக குளிப்பதற்கு ஓடினேன், எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை, மாட்டுத்தளத்தில் தண்ணீர் இருக்கிறது, அதை வைத்து நான் எப்படி குளிப்பது, குளிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய கைகளால் அந்த மாட்டுத்தளத்தில் இருக்கின்ற தண்ணீரை தொட்டு ஒரு தலையில வச்சு உன் மேலெல்லாம் தொடச்சிட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மோகினி சொல்லுது. திரும்பி ஓடுறான், போய் மாட்டுத்தளத்தில் இருக்கிற தண்ணீரை தன்னுடைய கைகளால் தொட்டு நான் தலையில வைக்கிறான். அதை என்ன வரம் வாங்கினா, எந்த தலையில கை வச்சாலும் சரி நெருப்பாக பத்தி எரியணும், அந்த வரத்தை கொடுங்க சிவபெருமான் வாங்கினேன். இவன் தலையில் கை வைத்தான் அல்லவா, அவன் தலைவர வேளாண் தலைவரையா, அந்த தலையில கையை வச்சு நெருப்பா பிடிச்சிருச்சு, நெருப்பாக பற்றி எரிந்து எரிகிறது, பிடிச்சிச்சு இல்லைங்க. ஆமா, அது மாதிரி நெருப்பாக பற்றி எரிந்து அங்கேயே சாம்பலா போயிடுறேன். சரிங்க, யாரு பத்மாசுரன். ஆமா, அப்படி சாம்பலாக்கி விட்டு மோகினியாக நிற்கிறாரு மகாவிஷ்ணு. ஆமா, அப்படியே திரும்பி பார்த்தாரு. சரி, அதுவரை சிவபெருமான் ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. பத்மாசுரன் வர்றானா வரலையான்னு திரும்பி பார்க்கவும் இல்லை. பார்த்தாங்க தக்கணும் தொட்டுவானே, பார்த்தாங்க தலையில வச்சாலும் வச்சுருவாங்க அப்படின்னு அவர் பின்னங்கால் பிடநெறிக்க ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆக பாவம், நம்ம ஆபத்தை நீக்கியாச்சு. ஆமா, இவனை பத்மாசுரனை கொன்னாச்சு. ஆனா அவர் இந்த பயத்துல ஓடுனோரு நிக்கவே இல்லை. சரிங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து நீங்கி விட்டது, நில்லுங்கள் என்று சொல்வதற்காக அவசரத்திலே சரி அந்த ரூபத்தை மாத்தல, கிருஷ்ணமோகனி ரூபத்தை மாத்தல. அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த சிந்தனையில. ஆமா, அவரை நிறுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய சுய ரூபத்தை மாத்தாமல் அந்த கிருஷ்ணமோகனி ரூபத்திலேயே வேகமாக ஓடி அந்த கிருஷ்ணமோகினியாக சிவபெருமானுக்கு முன்னால போய் நிற்கிறாரு. இவரை பார்த்தாருல்ல அவரு. ஆமா, அவர் மட்டும் என்ன நினைக்கிறாங்க, அடோ முக்காமக்க என்னடா முட்டாளமான பொண்ணா, நம்ம படைப்புல இவ்வளவு இல்லையே அப்படின்னு, நம்ம படைப்புல இப்படி ஒரு அழகான பெண்ணை படைக்கலையே, இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பார்வையிட்டு இருக்குது, தலையில ஒண்ணு இருக்குது. ஆமா, இது இல்லாம அவருக்கு வந்து ஆசைப்பார், பிரமாணமான அழகா இருக்கிறாரு என்று தன்னுடைய ஆசையை வெளிக்கொணர்கிறார். யாரு, சிவபெருமான். அப்படி ஆசையை காட்டும் பொழுது அவருடைய இந்திரமானது தானாக வெளியாக அது இந்த பூமியில விழுந்து விட்டால் இந்த பூமியானது சொற்கு நூறாக வெடித்துவிடும் என்று மோகினியாக முன்னால நிற்கிறார்கள் மகாராஜன். அவர் தன்னுடைய 2 கைகளை ஏற்றுகிறார். அந்த கைகளிலே விழுந்தவுடன் கைகளிலேயே 7 குழந்தைகளாக உருவாகின்றன. அப்படி கைகளிலே உருவாகிய காரணத்தினால் கையப்பன் என்றும் கையனார் என்றும் கருப்ப சாமிகள் என்றும் நாங்கள் கையப்பன் என்பது தற்சமயம் ஐயப்பனாகவும், கையனார் என்பது தற்சமயம் ஐயனாராகவும், கருப்ப சாமி முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் கருப்ப சாமிகளாகவே ஆணுக்கும் பிறந்தவர்கள் நாங்கள். இடதுகையிலே பிறந்தவர்கள் அசைவம், பெண் மாசமே இல்லாம ஆணுக்கு மட்டும் பிறந்திருக்கீங்க. சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உதயமாகிவிட்டது. ஆகையால் சரி சாமி, இந்த கையில பிறந்தவர்கள் இடது கையிலே பிறந்தவர்கள் அசைவம் நாங்க. சரிங்க, முனி. ஆமா, முனீஸ்வரன். ஆமா, பாண்டிமுனி. ஆமா, கருப்பசாமி. இதெல்லாம் அசைவம். சரிங்க, இந்த கையில பிறந்தார்களோ இந்த
கிருஷ்ணமோகனியுடைய வலதுகையில பிறந்தவர்கள். சரிங்க. சைவம். இந்த ஐயப்பன், ஆமா. ஐயனார், சைவ சுவாமிகள். ஆமா. ஆக நாங்கள் 7 பேரும் காவதேவமாக கருப்பண்ண சுவாமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். பூலோகமெங்கும் நிறைந்திருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றோம். சரிங்க. அப்படி இருக்க அந்த மாதம் பெரியவனுக்கு துணையாக கொல்லிமலை காட்டில் சின்ன கருப்பனாக வைத்திருக்கின்றேன். ஆக அந்த மாசு பெரியவனுக்கு துணையாக சின்ன கருப்பனாக வைத்திருக்கும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம், இந்த உலக மக்கள் எல்லாம் என்னுடைய ஆலயத்திற்கு வருவார்கள். கால்வாயாக இருந்தாலும் என்னுடைய பாதத்திலே காணிக்கைகளை கட்டிவிட்டு, கருப்பா என்னுடைய வீட்டிலே ஏவல் பெண்ணி சூனியம் இருக்கிறது, காட்டுக்கெடுப்பு இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் விலக்கி என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் கருப்பா. அப்படி தீர்த்து விட்டாயானால் மறாவது வருடம் உனக்கு மச்சமில்லாத வெள்ளாட்டு கிடாயை காவு கொடுக்கிறோம் கருப்பா என்று என்னிடத்திலே நேர்த்திக்கடனை வைத்துவிட்டு செல்வார்கள். அவர்களுடைய இல்லம் எங்கிருந்தாலும் சரி அங்கே நாடி செல்வேன் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பன். அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை நீக்கி குடும்ப கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைப்பேன். மீண்டும் மறாவது வருடம் என்னுடைய ஆழத்திற்கு மச்சமில்லாத வெள்ளாட்டு கிடாயை அன்றிரவும் மச்சமில்லாத வெள்ளாட்டு கிடாயை காது பிடித்துக் கொண்டிருப்பவன் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பன். அப்படி இருக்க நான் அந்த கொல்லிமலை காட்டிலே வேட்டையாடி விட்டு திரை போகின்ற நேரத்திலே என்னுடைய கனவிலே ஒரு அழகான தெய்வ விலாசமான பெண்ணானவர் ஓடி வந்து, அதே சின்ன கருப்பா, ஆபத்து ஆபத்து, நான் தாங்களே அறியாமல் இருக்கின்ற கூத்தாடிகுளம் கோபுர கத்தாலை வனத்திலே ஆபத்து, ஓடிவா மகனே, ஓடிவா மகனே என்று அழைத்திருக்கின்றார். ஆபத்து என்று யாரு சொன்னாலும் கருப்பா என்று அழைத்தால் உடனடியாக அங்கே செல்வது எங்களுடைய வழக்கம். ஆகையால் அந்த நார்த்தாமலை பகுதிக்கு செல்ல வேண்டும். அங்கே அலைந்து கொண்டிருக்கின்ற பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை நீக்க வேண்டும். புறப்படுகின்றேன். நார்த்தாமலை பகுதிக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்னால் என்னுடைய அண்ணன் அழகமலை காட்டிலே அந்த மாயவனாரன் அழகமலையானுக்கு முன்னோடி தெய்வமாக காவல் தெய்வமாக வைத்திருக்கின்றார். அழகமலை 18ஆம் படி வெளியிடப்பட்ட அன்னவரிடத்திலே சென்று அன்னவரையும் அழைத்துக் கொண்டு அந்த நார்த்தாமலை பகுதிக்கு செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். என்னுடைய அண்ணனை நாடி செல்கிறேன். அழகமலே காடு விட்டு அண்ணா காடு கருப்பசாமி வர நேரத்திலாவது இந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம், எந்திரிச்சு வந்து பாருங்க. இலை கொடுங்காத நேரத்தில் இந்த 4:30 to 6 மணி பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கருப்பசாமி வேடம் போட்டிருந்தா கூட இந்த அவதாரத்தில் அரிதாரத்தில் நிற்கையில அந்த கருப்பசாமியை முகத்தில் முடிச்சாவே நம்மளை பிடிச்ச கஷ்டம்லாம் தீருன்னு சொல்லுவாங்க. அந்த மகமாயி முத்தாலம்மை வாசல்ல தயவு செஞ்சு வீட்டுல கொஞ்சம் நேரில் வந்து அந்த கருப்பசாமியை பார்த்துட்டு ஒரு திருநூறு வாங்கிட்டு போங்க. விடிய விடிய வீட்டில் தூங்கிட்டீங்க, இனிமேல் எந்திரிச்சு வாங்க.